சீயோன் மலை சீனாய் மலைக்கு முற்றிலும் எதிரான தன்மையுடையதாய் இருக்கிறது. சீனாய் மலை மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. மோரியா மலையிலே தான் ஆபிரகாம் தன் மகனை பலியிடச் சென்றார். இந்த மலையில்தான் தாவீது தேவாலயத்திற்கு இடமாயினார். இந்த மலையின் கடைசி பகுதியான கொல்கதா மலையில்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். என்ன நேயர்களே, இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளருவதற்கு உதவியாக இருக்கிறதா? அப்படியாயின் அதை குறித்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ள உங்களை அன்புடன் ஞாபகப்படுத்துகிறோம். சரி, நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கற்றுக்கொண்டது என்ன? நாம் தேவனுடைய தாசர்கள் கொண்டு வரும் செய்திக்கு எதிர்த்து நிற்பது தேவனுக்கு எதிர்த்து நிற்பதற்கு சமம். நாம் அவர்களுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்றும், இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்பது அர்த்தமாகும். அவர் இம்மானுவேலாக ஜனங்களோடு இருப்பதினாலே இயேசுவாக மனிதர்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்க முடியும். அதாவது தேவன் நம்மோடு கூட இருந்ததினாலே பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கும் என்றும், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தருகின்ற வாக்குத்தத்தமான தீர்க்க தரிசனங்களை தேவன் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். தேவனே அதற்கான காலங்களை குறித்திருப்பதால் அது சரியான காலத்திலே நிறைவேறும். சில வேளைகளிலே அது தாமதிப்பதற்கு நம்முடைய அவ்விசுவாசமும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒத்துழைக்காத நிலைதான் அடிப்படையான காரணமாக இருக்கும் என்றும், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவாக நம்மை தாழ்த்துகிறோமோ அவ்வளவாக உயர்த்தப்படுவோம் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்றும் நாம் அதனை தொடர்ந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு தேவன் கூறின ஆவிக்குரிய தீர்வு என்ன? ஏசாயாவிற்கு கொடுத்த 2 மகன்களின் பெயருக்கான அர்த்தம் என்ன என்பதை கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். ஏசாயா 7ஆம் அதிகாரம் முதல் 12ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதியில் ஆகாசின் ஆட்சி காலத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி கொடுத்த கடைசியான தீர்க்க தரிசனங்களை பார்க்கிறோம். சிலர் ஏசாயா 7ஆம் அதிகாரத்தில் காணப்படுகின்ற கன்னியின் மைந்தனை ஏசாயா 8ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிற தீர்க்கதரிசியின் மைந்தனோடு இணைத்து கூற முயற்சிக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. சில காரியங்களை, சில பெயர்களை பார்க்கும் பொழுது ஒருவேளை அப்படி தோன்றினாலும் 9ஆம் அதிகாரத்தில் காணப்படுகின்ற செய்திகளை வைத்து பார்க்கும்போது கன்னியின் மைந்தன் பிறப்பும் தீர்க்கதரிசியின் மைந்தன் பிறப்பும் வேறு வேறானவை என்பதை நாம் உறுதிப்பட அறிந்து கொள்ளலாம். 18ஆம் வசனத்திலே பார்க்கிறது போல தீர்க்கதரிசியின் மைந்தன் இஸ்ரவேலின் அடையாளமாக இருக்கிறான். ஏசாயா 8ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான அதிகாரம். இதில் இம்மானுவேலின் தேசத்திற்குள் அசீரியர்கள் படையெடுத்து வருவதை பற்றிய தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சுமார் 500 வருடங்களுக்கு மேலாக தேவன் இஸ்ரவேல் தேசத்தை வெளிநாட்டு படையெடுப்பாகிய வெள்ளம் சூழ்ந்து விடாதபடி தடுத்து காத்து வந்தார். ஆனால் இப்பொழுது அவர் போட்டிருந்த தடுப்பு சுவரை அகற்றிவிட்டார். எனவே வெள்ளம் போன்று எதிராளிகள் தேசத்தை சூழ்ந்து கொண்டார்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அவர்கள் தேவனை நோக்கி பாராமல் நாடுகளிடையே கூட்டணி அமைப்பதிலே மிக்க கவனம் செலுத்தினார்கள். தங்களுடைய பலத்தை அதிகரிக்கவே முயற்சி செய்தார்கள். இந்த அதிகாரம் தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டுவிட்டு வெறுமையான சாத்தானுடைய உலகத்திற்கு திரும்பின இஸ்ரவேல் மக்களை எச்சரிக்கிறதா இருக்கிறது. ஆவிக்குரிய தீர்வே இறுதியானது, சரியானது என்று தேவன் கூற விரும்புகிறார். இதை விட்டு செல்லும் பொழுது முடிவு பிரச்சனைக்குரியதாக, இருள் நிறைந்ததாக, வேதனை நிறைந்ததாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, நீ ஒரு பெரிய பத்திரத்தை எடுத்து மனுஷன் எழுதுகிற பிரகாரமாய் அதிலே மகேர் சாலால் அஷ்பாஸ் என்று எழுது என்றார். உங்களுக்கு ஏசாயாவின் 2 மகன்களின் பெயருமே வித்தியாசமானதாகத்தான் தோன்றுகிறது இல்லையா? இதில் முதல் மகனின் பெயர் சேயார் யாசூப், 2வது மகனின் பெயர் மகேர் சாலால் அஷ்பாஸ். முதல் மகனுடைய பெயரை விட 2வது மகனின் பெயர் மிகவும் வித்தியாசமானதாக காணப்படுகிறது. எந்த மொழியிலானாலும் இது வித்தியாசமானதாகவே இருக்கும். இந்த பெயரை அந்த மகன் வாழ்நாள் முழுவதும் உடையவனாக இருக்க வேண்டும்.
இதில் என்ன விசேஷம் இருக்கிறது? தேவன் இப்படிப்பட்ட வித்தியாசமான பெயரை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதற்கான காரணத்தை நாம் 18ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இதோ, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று வாசிக்கிறது போல ஏசாயாவின் 2 பிள்ளைகளும் அடையாளங்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பெயரிலேயே பெரிய செய்தி அடங்கியிருக்கிறது. மகேர் சாலால் அஷ் பாஸ் என்பதற்கு துரிதமான கொள்ளை அல்லது சீக்கிரமான இறை என்று அர்த்தமாகும். அதாவது தன்னுடைய ஜனங்களுக்கு எதிராக இருக்கிறவர்களுக்கு தானும் எதிராக இருப்பதாக கர்த்தர் தருகிற செய்தியே இதன் அர்த்தமாகும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே இவ்வாறு கூறுகிறார்: தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நமக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது எதிராளிகள் நமக்கு விரோதமாய் வர முடியாது. ஏனென்றால் நம்முடைய தேவன் நமக்கு எதிராக இருக்கிறவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறவர், நமக்கு ஜெயம் தருகிறவர். ஏசாயாவின் 2வது மகனின் பெயரை கொண்டு தேவன் அவர்களை எதிராளிகளிடமிருந்து காத்துக் கொள்வதாக உறுதியளித்தார். ஆகாஸ் ஒரு தேவ பக்தியில்லாத மனுஷன், அவிசுவாசி. இவன் அரியணையிலே வீற்றிருந்து ராஜாதி ராஜாவையும் அவருடைய வல்லமையையும் அறியாதிருந்தான். இவனுக்கு தேவன் செய்தி கொடுக்க விரும்பினார். எனவே தேவன் ஏசாயாவிடம் ஒரு பெரிய பத்திரத்தை எடுத்து அதிலே மனுஷன் எழுதுகிற எழுதுகோலை கொண்டு அவனுடைய பாணியிலே இந்த பெயரை எழுதச் சொல்கிறார். பிறகு அதை அறிவிப்பு பலகை போன்று ஒரு முக்கியமான இடத்திலே தொங்கவிட வேண்டும். இதனை பலரும் வாசிப்பார்கள். ஒரு சாதாரண மனுஷனும் இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வான். பிறகு இந்த செய்தி ராஜாவின் காதுகளிலேயும் சென்று அடையும். தேவன் ஏசாயாவின் 2 மகன்களின் பெயரின் அர்த்தத்தின் மூலமாக தன்னுடைய செய்தியை ஆகாசிற்கு தெரியப்படுத்த விரும்புகிறார். 1வது மகன் சேயார் யாசூப், அதாவது மீந்திருப்பவர்கள் திரும்புவார்கள். இந்த செய்தியை ஆகாசிற்கு தெரியப்படுத்தினார். இதற்கு பின் மகேர் சாலால் அஷ் பாஷ் என்ற பெயருக்கு துரிதமான கொள்ளை அல்லது சீக்கிரமான இறை என்ற அர்த்தமாகும். இதன் மூலம் தன்னுடைய ஜனங்களின் எதிராளிகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வதாக ஆகாசிற்கு உறுதியளித்தார். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது நான் உண்மையுள்ள சாட்சிக்காரராகிய ஆசாரியனான உரியாவையும் எபெரேகியாவின் குமாரனான சகரியாவையும் அதற்கு சாட்சிகளாக வைத்துக் கொண்டேன். இங்கே உள்ள பெயர்களை கவனியுங்கள். இதிலேயே தேவன் மிகப்பெரிய செய்தியை வைத்திருக்கிறார். உரியா என்பதற்கு யெகோவா என்னுடைய வெளிச்சமாயிருக்கிறார் என்று அர்த்தம். சகரியா என்பதற்கு யெகோவா நினைத்திருக்கிறார் என்று அர்த்தமாகும். எபெரேகியா என்பதற்கு யெகோவா ஆசீர்வதிப்பார் என்று அர்த்தமாகும். இவையெல்லாம் ஒன்றாய் இணைந்து வந்திருப்பது ஆச்சரியமாயிருக்கிறது இல்லையா? அதாவது யெகோவாவை வெளிச்சமாக கொண்டவரும் ஆசீர்வாதத்தையே விருப்பமாக கொண்ட யெகோவாவின் குமாரனும் சேர்ந்திருப்பதால் உண்டாகுவது தேவனுடைய கிருபை. அந்த தேவ கிருபை தன்னுடைய ஜனங்களுக்கு ஒருபொழுதும் மறக்காதது என்று பார்க்கிறோம். ஏசாயாவின் எல்லா செய்திகளிலும் ஒரு அர்த்தம் இருந்தது. அவர் வாழ்வின் செயல்கள் மூலமாக, எழுத்துக்கள் மூலமாக மக்களுக்கு புரிகிற வண்ணமாக தேவன் செய்தியை கொடுத்தார். ஏசாயாவின் புத்தகமே உருவகங்களின் படங்களை கொண்டது என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கங்களை கவனித்து பார்த்தால் அவரும் இப்படிப்பட்ட அநேக உருவகங்களை கொண்டு ராஜ்யத்தின் ரகசியங்களை விளக்கியிருப்பதை நாம் பார்க்கலாம். ஏனென்றால் பொதுமக்களுக்கு இந்த முறையிலே முழுவதும் விளங்க வைத்துவிட முடியும். இதன் மூலம் ஜனங்களை எளிதாக வேத வசனங்களை புரிய வழி நடத்தலாம். ஆகவே தேவன் உவமைகள் மூலமாகவும் ஓவியம் போன்ற விளக்கங்கள் மூலமாகவும் மனிதனை சென்றடைய விரும்புகிறார். தொடர்ந்து ஏசாயா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். நான் தீர்க்கதரிசியானவளை சேர்ந்தபோது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, மகேர் சாலால் அஷ்பாஸ் என்னும் பேரை அவனுக்கு இடு. இங்கே தீர்க்கதரிசியானவள் என்பது ஏசாயாவின் மனைவியை குறிக்கிறது.
இவள் பிள்ளையை பெறும் முன்னரே பிள்ளைக்கு பெயரிடப்பட்டது என்றும் பார்க்கிறோம். தொடர்ந்து 4ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த பாலகன் அப்பா அம்மா என்று கூப்பிட அறியும் முன்னே தமஸ்குவின் ஆஸ்தியும் சமாரியாவின் கொள்ளையும் அசீரியாவின் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போகப்படும் என்றார். இங்கே வட இஸ்ரவேல் தேசத்தை பற்றி பார்க்கிறோம். இஸ்ரவேலின் 2வது மகன் பெரியவனாகும் முன்னர் வட இஸ்ரவேல் தேசம் அசீரியர்களால் தோற்கடிக்கப்பட்டு சிறைபிடிக்கப்படுவார்கள் என்று ஏசாயா தீர்க்க தரிசனமாக கூறுகிறார். ஆகவே தென் இஸ்ரவேல் தேசமாகிய யூதாவிற்கு பிரச்சனை இல்லை. ஏனென்றால் எதிரியான வட இஸ்ரவேல் தேசம் சிறைப்பட்டு போகும். இது ஆகாசின் போர் தந்திர நடவடிக்கையால் உண்டான வெற்றி அல்ல, இது தேவனுடைய பெரிதான கிருபையினால் உண்டாகக்கூடியதாகும். இந்த காரியத்தை தேவன் இங்கே தெளிவுபடுத்துகிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் பெறும் உயர்வுகள், வெற்றிகள் இவை எல்லாமே நம்முடைய ஞானத்தினாலோ நம்முடைய பலத்தினாலோ மாத்திரம் பெறுகிற காரியமல்ல. நாம் தேவனுடைய உதவியோடே உழைக்கிறோம், முயற்சிக்கிறோம். ஆனால் தேவனே நமக்கு வெற்றியை தருகிறார். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை பார்ப்போம். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி ரேத்சீனையும் ரெமலியாவின் குமாரனையும் சார்ந்து சந்தோஷிக்கிறபடியினால், இதோ ஆண்டவர் வல்லமையுள்ள திரளான ஆற்று நீரைப் போன்ற அசீரியாவின் ராஜாவையும் அவனுடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் புரளப் பண்ணுவார். அது அவர்களுடைய ஓடைகள் எல்லாவற்றின் மேலும் போய் அவர்களுடைய எல்லா கரைகள் மேலும் புரண்டு. இது ஒரு சிறந்த பகுதி. இதிலே சீலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி என்று சொல்லப்படுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். அதாவது தேவன் அனுப்பின சமாதானத்தை இவர்கள் அசட்டை பண்ணி ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இந்த சமாதானம் இங்கே மெதுவாய் ஓடுகிற தண்ணீருக்கு ஒப்பிடப்படுகிறது. மெதுவாய் ஓடுகிற தண்ணீரில் சத்தமில்லை, கலங்கல் இல்லை, குறிப்பாக அழிவை உண்டாக்கும் வேகமில்லை. இதற்கு மாறாக 7ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? வல்லமையுள்ள திரளான ஆற்று நீரை போன்ற அசீரியாவின் ராஜாவையும் அவனுடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் புரளப் பண்ணுவார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் அனுப்பிய மெல்லிய சமாதானத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் பொழுது வல்லமையுள்ள திரளான ஆற்று நீரை போன்ற அசீரியாவின் ராஜாவை போல ஆபத்து சூழும் என்று தேவன் சொல்கிறார். இந்த ஆறு அசீரியா தேசத்தில் உள்ள யூப்ரட்டிஸ் நதியை குறிக்கிறது. இது வெள்ளம் போல் புரண்டு வரக்கூடிய ஒன்று. இந்த வெள்ளம் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறது. இந்த யூப்ரட்டிஸ் சீலோவா ஆற்றுக்கு நேர் எதிர்மறையான தன்மையுடையது. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு இந்த 2 ஆறுகளையும் காட்டி செய்தியை கொடுக்கிறார். ஷேக்ஸ்பியர் தனது நாடகம் ஒன்றிலே, மரங்களுக்கு நாவுண்டு, ஓடும் நீரோடையில் புத்தகம் உண்டு, கற்களில் பிரசங்கம் உண்டு, எல்லாவற்றிலும் நன்மையானது உண்டு என்கிறார். இந்த சீலோவா என்ற நீரோடையை பற்றி சற்றே பார்ப்போம். இன்றைய நாட்களிலே இது அதிக முக்கியத்துவம் பெறாவிட்டாலும் ஏசாயாவின் நாட்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாய் இருந்தது. இது சீயோன் மலைக்கும் மோரியா மலைக்கும் இடையே பாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சிறிய நீரோடை மிகச் சிறந்த செய்தியை சுமந்து கொண்டு வருகிறது. கேட்டு உணர்ந்து கொள்கிற காது உங்களுடையதாயிருக்கும் என்றால் அதன் மெல்லிய சத்தத்தை நீங்கள் கேட்டு புரிந்து கொள்வீர்கள். இது இனிமையான ஓசையை உடையது. கிருபையை பற்றிய தெளிவான படத்தை இது வரைந்து காட்டுகிறது. சீயோன் மலை சீனாய் மலைக்கு முற்றிலும் எதிரான தன்மையுடையதாயிருக்கிறது. சீனாய் மலை மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. மோரியா மலையில்தான் ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிடச் சென்றார். இதிலேயே தாவீது தேவனுடைய ஆலயத்திற்கு இடத்தை வாங்கினார். சாலமோன் அதிலே தேவாலயத்தை கட்டினார். இந்த மலையின் கடைசி பகுதியாகிய கொல்கதா மலையில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். இது தேவனுடைய கிருபையை பற்றி பேசுகிறது. மோரியாவில் தேவன் தன்னை ஆட்டுக்குட்டியாக ஒப்புக் கொடுத்தார். ஆபிரகாமின் குமாரனை தப்புவித்தவர் தன் குமாரனை தப்ப விடவில்லை. ஆகவே தேவன் இந்த நீரோடையை கொண்டு ஆகாஸ் என்ற மனிதனுக்கு தன்னுடைய கிருபையை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீ என்னிடத்தில் திரும்பினால் நான் உன்னை தப்புவிப்பேன். 8ஆம் வசனத்திற்கு வாருங்கள். யூதாவுக்குள் புகுந்து பிரவாகித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார். இம்மானுவேலே, அவன் செட்டைகளின் விரிவு
உமது தேசத்தின் விசாலத்தை மூடும். அசேரியர்கள் யூதாவிற்குள்ளே புகுந்து விடுவதற்கு தேவன் அனுமதித்தாலும் எருசலேமை அவர்கள் கைப்பற்ற ஒருபொழுதும் அனுமதிக்கவில்லை. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் பாருங்கள். ஜனங்களே, நீங்கள் கூட்டம் கூடுங்கள், முறியடிக்கப்படுவீர்கள். தூர தேசத்தாராகிய நீங்கள் எல்லாரும் செவி கொடுங்கள், இடை கட்டிக்கொள்ளுங்கள், முறிந்தோடுவீர்கள். இங்கே தேவனுடைய தேசத்திற்கு எதிராக கூட்டணி அமைக்கின்ற நாடுகளுக்கு எதிராக கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பை பார்க்கிறோம். ஏசாயா 13ஆம் அதிகாரத்திலிருந்தும் நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேலுக்கு எதிரான நாடுகளுக்கு எதிராய் வரும் தேவ நியாய தீர்ப்பை குறித்த தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்கலாம். தேவனுடைய வசனங்களிலே ஏசாயா 13ஆம் அதிகாரம் முதல் 35ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதிகள் முழுவதும் மிகவும் சிறந்தவை. இவைகளிலே அநேகமானவை நிறைவேறிவிட்டன. பூமியிலே தேவ திட்டம் நிறைவேறுவதை எந்த தேசமும் தடுக்க முடியாது என்று கர்த்தர் இங்கே வெளிப்படுத்துகிறார். இந்த உலகமோ தேவனுடைய ஆலோசனையையும் தேவனுடைய ஞானத்தையும் தேடுகிறதாக இல்லை. தேவன் இந்த உலகத்தை குறித்து ஒரு நோக்கமுடையவராக காணப்படுகிறார். அவருடைய நோக்கமே இறுதியிலே வெற்றி பெறும். ஒரு தேசம் தேவனுடைய வழிநடத்தலுக்கு எதிராக போகுமானால் தேவனுடைய நியாய தீர்ப்பு அதன் மீது வருகிறதா இருக்கிறது என்று இந்த பகுதியிலே பார்க்கிறோம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களை பாருங்கள். ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாகும். வார்த்தையை வசனியுங்கள், அது நிற்காது. தேவன் எங்களோடே இருக்கிறார். கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி, நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது, இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதையெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும். சிரியா மற்றும் சமாரியாவின் கூட்டணிக்கு யூதா பயப்பட தேவையில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் பயத்தினாலேயே இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று யூதாவை தேவன் வற்புறுத்துகிறார். அவர்கள், அதாவது வட இஸ்ரவேல் தேசம் எகிப்துடன் கூட்டு வைத்துக் கொள்ளும் நாளிலே அது அவர்களுக்கு பெருத்த அழிவை ஏற்படுத்தும் என்றும் சொல்வதை இங்கே நாம் பார்க்கலாம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாயிருப்பார். ஆகிலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரத்துக்கும் தடுக்கலின் கல்லும் இடறுதலின் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாயிருப்பார். இங்கே அவர்கள் தேவனுக்கு பயந்து அவரையே நோக்கி பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு தேவன் ஒன்று ரட்சிக்கிற கண்மலையாயிருப்பார் அல்லது இடறுதலின் கண்மலையாயிருப்பார் என்று சொல்கிறார். குரோம்வெல் என்பவர் மிகவும் தைரியமான ஒரு மனிதர். ஒருமுறை, நீங்கள் இவ்வளவு தைரியமாய் இருக்க காரணம் என்ன என்று அவரிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நான் தேவனுக்கு பயப்படும் போது வேறு எந்த மனிதனுக்கும் பயப்பட தேவையில்லை என்பதை நான் நன்றாக அவரிடத்திலே கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் ஏசாயா சொன்ன காரியத்தை போன்றதொரு விளக்கத்தை மத்தேயு 21ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறார். இதன் பொருள் என்னவென்றால், 1, நீங்கள் அந்த கல்லின் மேல் விழ வேண்டும். அவரே அந்த ரட்சிக்கும் கண்மலையாயிருக்கிறார். அவர் மீது அமர்ந்து கொண்டு இளைப்பாருங்கள். அவரே அடித்தளம். ஆகவே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இல்லை என்றால் அந்த கல் உங்கள் மேல் விழும். உங்களை அது நியாயம் தீர்க்கும், பொடியாக அரைத்து போடும் என்று சொல்கிறார். மனிதர்களுக்கு 2 விதமான தெரிந்தெடுப்பே உள்ளது. 1, அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது அவரை புறக்கணித்து தள்ள வேண்டும். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனை, சகோதரியே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா, அல்லது அவர் உங்களுக்கு தேவையில்லை என்று புறக்கணிக்கிறீர்களா? சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று இந்த பகுதியிலே ஏசாயா சொல்கிறார். இது ஒரு வித்தியாசமான வசனமாகும். அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை குறித்து 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே என்ன சொல்லியிருக்கிறார்? கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள்,
உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் இதைத்தான் செய்ய வேண்டும். இந்த அநேகர் தேவனை மிகவும் சாதாரணமானவராக நினைக்கிறார்கள். அவருடைய வார்த்தை மிகவும் முக்கியமானது என்பதை அவர்கள் உணர்கிறதில்லை. அவருக்குரிய கனத்தை அவருக்கு கொடுப்பதில்லை. இன்னும் சிலர் பரிசுத்தமானவைகளை கேலியும் செய்கிறார்கள். தேவனுடைய காரியங்களை கனவீனப்படுத்துகிறார்கள். நாம் தேவனை நம்முடைய இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ண வேண்டியது அவசியம். நம்முடைய எண்ணங்களிலே தேவனை குறித்த ஒரு பரிசுத்த பக்தியான பயம் வேண்டும். தேவனை குறித்து தவறாக கொண்டிருக்கிற எண்ணங்களை அகற்றி பரிசுத்தம் பெற வேண்டும். ஆபகுக் 2 அதிகாரம் 20 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவது என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த அநேகர் இப்படி காணப்படுகிறதில்லை. அவர்கள் இதை நம்புவார்கள் என்றால் தேவன் நம்முடைய ஆலய ஆராதனையின் மத்தியிலே இருக்கிறார் என்று விசுவாசிப்பார்களானால் அவர்கள் ஆலயத்திற்கு வராது இருக்க மாட்டார்கள். ஆலயத்திற்கு வருகிறதை விட்டுவிட்டு வேறு இடத்திற்கு செல்ல மாட்டார்கள். விருந்திற்கோ கடற்கரைக்கோ செல்வதற்கு அல்லது மற்ற நிகழ்ச்சிகளுக்கு செல்வதற்கு ஆலய ஆராதனை நேரத்தை விட மற்ற நேரத்தை தெரிந்து கொள்வார்கள். அவர்கள் உங்களோட கூட ஆராதனைக்கு வந்திருப்பார்கள். நாம் அவர்களுக்கு இதை எடுத்து கூறி உணர்த்த வேண்டும். தேவனுடைய காரியம் மிகவும் முக்கியமானது என்று அறிவுறுத்த வேண்டும். தேவனை நம்முடைய இருதயத்திலேயும் அவர்களுடைய எண்ணத்திலேயும் பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஏசாயா 8 அதிகாரம் 19 வசனம், அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணுமுணென்று ஓதுகிற குறிக்காரரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும் போது ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ? உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ? இங்கே ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே செல்கிறதை குறித்து ஏசாயா சொல்கிறார். ஆவிகளோட பேசுதல், குறிபார்த்தல், இது போன்ற அநேக காரியங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் காணப்படுகிறதை நாம் இன்னும் பார்க்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, இது வேதனைக்குரிய ஒன்று. சாத்தானின் சபைகள் என்று இப்பொழுது கேள்விப்படுகிறோம். அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே, ஏன் இந்தியாவிலும் கூட அநேக இடங்களிலே இந்த சாத்தானின் சபைகள் காணப்படுவதை குறித்து நாம் வாசிக்கலாம். அவர்கள் சாத்தானை வணங்குகிறார்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள். இவையெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். லேவியராகமம் 20 அதிகாரம் 27 வசனம் மற்றும் உபாகமம் 18 அதிகாரம் 9 முதல் 12 வசனம் வரை வாசித்து பாருங்கள். தேவனை விட்டு பின்வாங்கும் போது ஜனங்கள் இந்த விதமான காரியங்களிலே ஈடுபடுவார்கள். தேவனுடைய வழிகளிலே இல்லாதவர்கள் பிசாசனுடைய வழிகளிலே இருப்பார்கள். வேறு சிலர் இவையெல்லாம் ஒன்றுமில்லை என்பார்கள். அருமையானவர்களே, தேவன் இருப்பது சத்தியமானால் சாத்தானும் அவனுடைய கிரியைகளும் இருப்பது உண்மையே. பிசாசு இருப்பது உண்மையே. தேவனுடைய வல்லமையினால் இவற்றை வெல்ல முடியும் என்பதை முதலாவது நாம் அறிய வேண்டும். தேவனுடைய சத்தம் கேட்டு அவர் வழியில் செல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாத்தானின் வழியிலே செல்ல அல்ல. தேவன் இந்த வழிகளிலே செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கிறார். நாம் அதற்கு கீழ்ப்படிவோமா? ஏசாயா 8 அதிகாரம் 21, 22 வசனங்களை பாருங்கள். இடுக்கண் அடைந்தவர்களாயும் பட்டினியாயும் தேசத்தை கடந்து போவார்கள். அவர்கள் பட்டினியாய் இருக்கும் போது மூர்க்க வெறி கொண்டு தங்கள் ராஜாவையும் தங்கள் தேவனையும் தூஷிப்பார்கள். அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள், பூமியையும் நோக்கி பார்ப்பார்கள். ஆனாலும் இதோ இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும். இடுக்கத்தால் இருளடைந்து அந்தகாரத்திலே தள்ளுண்டு அலைவார்கள். வேதத்தையும் சாட்சி ஆகமங்களையும் கவனியாமல் பிசாசின் வழியிலே செல்லுகிறவர்களுக்கு, அஞ்ஞனம் பார்க்கிறவர்களுக்கு உண்டாகும் விளைவை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் மனம் போன்ற வாழ்வை நடத்தி செல்லுகிறவர்கள் இறுதியிலே பிசாசின் கட்டுப்பாட்டிற்குள்ளே முழுமையும் வந்து அழிவை காண்பார்கள். அவர்களுக்கு இக்கட்டும் அந்தகாரமுமே பரிசாக வரும். கீழ்ப்படியாமை என்பது நம்மை வெறுமைக்கும் இருளுக்குமே அழைத்துச் செல்கிறதாயிருக்கிறது. கிறிஸ்துக்குள் அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்வோமா? அப்பொழுது நிறைவையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வோம். கிருபையின் காலத்திலே அவரண்டை கிட்டிச் சேர்வோம் என்றால் நம்மை அனுதினமும் வழிநடத்த
நமக்கு ஆதரவாயிருக்க, நம்மை கரம் பிடித்து கரை கடக்கச் செய்ய அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் நீர் கொடுத்த எச்சரிப்பின் வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மை சார்ந்து கொள்ளும் பொழுது எத்தனை பேர் எங்களுக்கு எதிராக வந்தாலும் நீர் எங்களுக்கு பக்க பலமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஐயா, உம்மை நம்பாமல், உம்முடைய ஆலயத்திலே உமக்கு பயப்படாமல், உம்முடைய வார்த்தையை கேட்டும் அதற்கு கீழ்ப்படியாமலும் இருக்கிறவருடைய வாழ்க்கையிலே நீர் எதிராக இருக்கிறீர் என்பதையும் உணர்ந்து கொள்ள உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் நாங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக, உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய பிரகாசத்தையும் பெற்றுக்கொள்கிறவர்களாக எங்களை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பர்களே, இன்றும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் என்ன? கர்த்தருடைய ஜனங்களுக்கு எதிராக இருப்பவர்களுக்கு கர்த்தரும் எதிராக இருப்பார். நம்முடைய தேவன் நமக்கு ஆதரவாக இருக்கும்போது எதிராளிகள் நமக்கு விரோதமாக வர முடியாது. உரியா என்பதற்கு யெகோவா என்னுடைய வெளிச்சமாய் இருக்கிறார் என்றும், சகரியா என்பதற்கு யெகோவா நினைத்திருக்கிறார் என்றும், எபெரெகியா என்பதற்கு யெகோவா ஆசீர்வதிப்பார் என்று அர்த்தமாகும். நாம் பெரும் உயர்வுகள், வெற்றிகள் இவை நம்முடைய ஞானத்தினாலோ நம்முடைய பலத்தினாலோ பெற்றவைகள் அல்ல. நாம் தேவனுடைய உதவியோடு உழைக்கிறோம், முயற்சிக்கிறோம். ஆனால் வெற்றியை தருபவர் தேவனே. ஒரு தேசம் தேவனுடைய வழிநடத்துதலுக்கு எதிராக போகும்போது தேவனுடைய நியாய தீர்ப்பு அதன் மீது வரும். நாம் நம்முடைய இருதயங்களிலே தேவனை பரிசுத்தம் பண்ண வேண்டும். நம்முடைய எண்ணங்களிலே தேவனை குறித்த பக்தியான ஒரு பயம் இருக்க வேண்டும். தேவன் இருப்பது சத்தியமானால் சாத்தானும் அவனுடைய கிரியைகளும் இருப்பது உண்மையே. நாம் தேவனின் சத்தம் கேட்டு அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியாமை என்பது நம்மை வெறுமைக்கும் இருளுக்கும் அழைத்து செல்கிறதாக இருக்கிறது. நன்றி நேயர்களே, மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். யாத்திராகமம் 33:17 பின்பாகம்.